السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் பேரருளாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சஹாபா பெருமக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் சொன்ன இமாம்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஏகவல்ல இறைவனை வணங்கிவிட்டு நாம் எல்லாம் மற்றொரு இறை வணக்கத்தில ஒன்று குழம்பி அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் வாய்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலில் இருக்கக்கூடிய 7 வகை மனிதர்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகின்றோம். இன்றைய தினம் 4வது நபராக இருக்கக்கூடிய அந்த நபர் யார், அவர் என்ன பண்புடையவர் என்பதை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பண்பு மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கின்றது. என்ன பண்பு என்று சொன்னால், ரஜுலானி தஹப்பா பில்லாஹி இஜ்தமா அலைஹி வ ஃபர்ரகா அலைஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இருவர் அல்லாஹ்விற்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் தன்னுடைய அரசனுடைய நெல்லை தருவான். அதாவது ஒருவரை நேசிப்பது அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கும், ஒருவரை வெறுப்பது அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கும். ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான அவனை நேசிப்பேன், அல்லாஹ் வெறுக்க சொல்லிவிட்டான அவனை வெறுத்து விடுவேன். என்னுடைய வெறுப்புக்காக, என்னுடைய நேசத்துக்காக நான் ஒருவரை நேசிக்கவும் மாட்டேன், ஒருவரை வெறுக்கவும் மாட்டேன். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமாகவே என்னுடைய நேசம், என்னுடைய வெறுப்பு இருக்கும் என்பதை யார் தன்னுடைய வாழ்வில நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அந்த மறுமை நாளில் அரசனுடைய நிழலை தருவான் என்று 4வது வகை மனிதர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த பண்பு
ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் குறிப்பாக இஸ்லாமியத்துல இருக்க வேண்டிய ஒரு பண்பு. இந்த பண்பு இல்லை என்று சொன்னால் அவர் முழுமையாக ஈமான் கொள்ளவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு நம்முடைய வெறுப்புகள் எப்படி இருக்கின்றது, நம்முடைய நேசங்கள் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம். ஏனால் நீ என்னோட இயக்கத்தை சார்ந்தவரா, உன்னை நான் நேசிப்பேன். நீ என்னோட இயக்கத்தை சாரவில்லையா, உன்னை நான் வெறுப்பேன். என்னுடைய கருத்துக்கு உடன்பட்டு இருக்கின்றாயா, நான் உன்னை நேசிப்பேன். என் கருத்துக்கு எதிர்கருத்து பேசிவிட்டாயா, உன்னை நான் வெறுப்பேன். இப்படித்தான் இந்த உலகத்துல நேசமும் இருக்கின்றது, பாசமும் இருக்கின்றது. ஒரு சம்பவம், ஒரு சகோதரர் 4 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் வர்றாரு, 2 பேரும் சலாம் சொல்றாரு, 2 பேரும் சலாம் சொல்லல. சலாத்துடைய அளவுகள் என்ன? அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க. இது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற வழக்க வழிபாடுகள் மிக முக்கியமானது. அது எப்படி ஆயிடுச்சு தெரியுமாங்க? 4 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, 2 பேருக்கு சலாம் சொல்றாரு, 2 பேர் சலாம் சொல்லல. நான் கேட்டேன், இல்லங்க எப்படி 2 பேர் சலாம் சொல்றாரு, 2 பேர் சலாம் சொல்லல, என்ன காரணம் கேட்டா அவர் சொல்றாரு, இல்லைங்க அவர் வேற ஜமாத்து, அந்த ஜமாத்துக்கார் இந்த ஜமாத்துக்கார் சலாம் தர மாட்டாரு, அந்த ஜமாத்துக்காரு இந்த ஜமாத்துக்காரு சலாம் தர மாட்டாரா. எப்படியாப்பட்ட நேசம் இருக்குது பாருங்க நம்முடைய உள்ளத்துல. ஆள்களை பார்த்து நேசம் வருவது. ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதா, தனிப்பட்டமான நேசங்கள் வரும், பாசங்கள் வரும். ஏன்? அவரிடத்தில் இருக்கின்ற பணம், அவரிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரம் அதிகமாக சொன்ன அவர் என்ன சொன்னாலும் ஓகே, எது சொன்னாலும் ஓகே. ஏன்? பணத்துக்காக ஒருவர் நேசிப்பது. ஒருவர் பணம் இல்லையா, நல்ல கருத்தை சொன்னாலும் கூட அவன் கிடக்கிறான்ப்பா, என்ன கருத்து சொல்லிட்டு இருக்கிறான் அப்படி போயிடுவாங்க. அவன் மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த நேசங்களை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, பணத்துக்காக, மனிதனுக்காக, இயக்கத்துக்காக, ஜமாத்துக்காக, பழக்கத்துக்காக, இப்படி நம்முடைய நேசங்களும் இருக்கின்றது, வெறுப்புகளும் இருக்கின்றன. உண்மையாகவே நாம் எப்படி ஒருவரை நேசிக்க வேண்டும், யாருக்காக ஒருவரை நேசிக்க வேண்டும், யாருக்காக ஒருவரை வெறுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக நமக்கு இந்த ஹதீஸை சொல்லி தராங்க. அல்லாஹ்வுக்காக ஒருவர் வெறுப்பார், அல்லாஹ்வுக்காக ஒருவர் நேசிப்பார். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையான கொள்கை. ஒரு தனிப்பட்ட வெறுப்பு இருக்காது, தனிப்பட்ட நேசம் இருக்காது. ஒரு மூமினாக இருப்பான்னு சொன்னால் அவர் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, மார்க்கத்துக்காக, மறுமைக்காக ஒருவர் நேசிப்பார். இதை நம்ம அடிப்படையா வச்சு இந்த தலைப்பை நம்ம பார்க்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த நபி மொழி நம்ம ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்விலே அதை நடைமுறைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது சம்பந்தமாக குர்ஆனில் பேசுகின்றான். என்ன பேசுகிறான்? அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், என் கான ஆபாவுக்கும் அபனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அசீரத்துக்கும் அம்வாய் லிக்தரத்துமுஹா வதிஜாரத்தன் தக்ஸவுன ஹஸானாஹு மஸாகீன வதர்லவுன ஹப்ப இலைஹி மினல்லாஹி வரசூலிஹி வஜிஹாத்தின் ஃபீ ஸபீலிஹி. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த முஃமின்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்ல அழகா படம் முடிச்சு சொல்ற, நபியே நீங்க சொல்லுங்கள், அவர்கள் தந்தைமார்களாக இருந்தாலும் சரி, அவர் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அவருடைய குறுக்களாக இருந்தாலும் சரி, எதுவாகவே இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வுக்காக நேசிப்பார்கள், அல்லாஹ்வுக்காக ஒரு காரியத்தை நேசிப்பார்கள். அல்லாஹ்வுக்கு இல்லாமல் ஒருவர் நேசிப்பார் என்று சொன்னால் அது என்னவா இருக்கும்?
இறைவன் வெறுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல நமக்கு சாராம்சத்தை சொல்லித் தருகின்றார். அவர் மூமினுடைய ஈமான், ஒரு மூமினுடைய நேசம் அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும். பெற்றோர்களாகவே இருந்தாலும் சரி, பிள்ளைகளாகவே இருந்தாலும் சரி, உற்றார்கள் உறவினர்களாகவே இருந்தாலும் சரி, சகோதரர்களாகவே இருந்தாலும் சரி, அவங்க யாருக்காக நேசிப்பாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் இவர்களை நேசிக்க சொல்லிவிட்டான் என்பதற்காக அவர்கள் நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 9வது அத்தியாயத்துடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். அவர் மூமினுடைய நேசம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக. என்னோட அம்மாவா இருந்தாலும் சரி, என்னோட தகப்பனா இருந்தாலும் சரி, என் தாயாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கணும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் தெரியுமா? இந்த உலகத்தை விட, உங்கள் பிள்ளைகளை விட, உங்கள் மனைவி மக்களை விட, ஏன் உங்கள் தாய் தந்தரை விட என்னை நீங்கள் நேசிக்காத வரை லா யுமினு, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள். எப்படியாப்பட்ட பாயிண்ட் பாருங்க. உங்களோட தாயை விட, தந்தையை விட, மனைவியை விட, மக்களை விட, பிள்ளைகளை விட, இதை விட நமக்கு நேசம் யாராவது இருக்கிறாங்களா? என்னோட பிள்ளை எனக்கு நேசமா இருப்பா, என்னோட மனைவி எனக்கு நேசமா இருப்பா, இவங்க எல்லாத்தையும் விட என்னோட தாய் எனக்கு நேசமா இருப்பா, என் தந்தை என் நேசமா இருப்பாரு. ஆனா இவங்க எல்லாத்தையும் விட நீ யாரை நேசிக்கணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், மனைவியை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால்தான் உனக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிழல் உனக்கு கிடைக்கும். ஒரு முறை அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களை நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன்? என்னுடைய மனைவியை விட, மக்களை விட, எல்லாத்தோடும் நேசிக்கிறேன், அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே இன்னும் நீ என்னை நேசிக்கவில்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மனைவியை விட உங்களை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் தந்தையை விட உங்களை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. இல்ல இல்ல, இன்னி ஒரு பாயிண்ட் நீ போட வேண்டும். என்ன பாயிண்ட்? உன் உயிரை விட அந்நபியு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உன்னோட உயிரை விட நீ அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால்தான் நீ உண்மையாக இறைவனை நேசித்தவன் ஆக முடியும், இறை தூதரை நேசித்தவன் ஆக முடியும். அதுவரை நீ ஈமான் கொண்டவன் ஆக முடியாது. நேசம் எப்படி இருக்கணும்? தாயை விட, தந்தையை விட, பிள்ளையை விட, மனைவி விட, மக்களை விட, ஏன் என்னுடைய உயிரை விட எனக்கு அல்லாஹ் தான் பெரியவன், என் உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதர் தான் எனக்கு பெரியவர், என் உயிரை விட அல்லாஹ்வுடைய சொர்க்கம் தான் எனக்கு பெரியது, என் உயிரை விட அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எனக்கு விருப்பமானது என்று ஒரு மனிதன் என்றைக்கு அந்த ஈமான் வருகின்றனோ அன்றைக்கு அவன் ஈமான் கொண்டவன் ஆகின்றான். அவனுக்கு தான் நாளை மறுமை நாளு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அரசனுடைய நிலை அவனுக்கு கிடைக்கும். பாருங்க, இதே மாதிரியான வசனங்கள் திருக்குறானில 58வது அத்தியாயத்துடைய 24வது வசனம். இதெல்லாம் எடுத்து படிங்க. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான், லா தஜிது கௌம யுமினூன பில்லாஹி வ யௌமில் ஆகிரி யுவாதுன மன் ஹாதல்லாஹி வ ரசூலிஹி. ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறாங்களே அவங்க அல்லாஹ்வை நம்புவார்கள், மறுமையை நம்புவார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புவார்கள். எப்படி தெரியுமா? வலவ் கானு ஆபாஹும் அவ் அப்னாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஸீரத்தஹும் உலாயிக ஃபீ குலூபிஹிம் ஈமான வ அய்யதஹும் பிரூஹின் மின்ஹு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களை அந்த ஈமான் கொண்டிருக்காங்கல்ல அவங்க நேசிப்பதை நீங்கள் காண மாட்டீர். யார் நேசிப்பத? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் விரோதமாக யார் இருந்தாலும் சரி, விரோதமாக என்னோட தாயே இருந்தாலும் சரி, என் தந்தையே இருந்தாலும் சரி, என் உறவினர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நேசிப்பதை காண மாட்டீர். காரணம் என்ன?
அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் ஈமானை கொண்டு முத்திரை வைத்து விட்டார். அவர் ஈமானுடைய உள்ளத்துல நிறைந்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். அவருடைய ஈமான் என்ன இருக்குதா? அல்லாஹ் ஈமானை கொண்டு அந்த அல்லாஹ் அவர் உள்ளத்துல ஈமானை நிரப்பி விட்டார். இந்த வசனம் இறங்கப்பட்ட பின்னணியை பற்றி தஃசீர்களிலே 3 வகையாக பேசப்படுகின்றது. இந்த வசனம் காஃபிர்களை நேசிக்க மாட்டார்கள், இறை வெறுப்பாளர்கள் நேசிக்க மாட்டார்கள், இறைவனை யார் ஏற்க மறுக்கிறார்களோ அவங்க நேசிக்க மாட்டார்கள். அவங்க யாரா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் சகோதரா இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நேசிக்க மாட்டார்கள். அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு இந்த வசனத்தின் இறங்கப்பட்ட வரலாறை 3 வகையாக சொல்கிறார்கள். யாரை குறித்து அருளப்பட்டது அப்படி பார்த்தா, ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அவருடைய மகன் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார், அப்துல் ரஹ்மான் என்பவர். அவங்க போர்க்களத்துல 2 பேர், அத்தா இந்த பக்கம் அபூபக்கர் இந்த பக்கம் இருக்கிறாரு, அவருடைய பையன் அந்த பக்கம் எதிர்கொண்டுகள் இருக்கிறார். அவர் 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கின்ற நேரம் ஏற்படுகின்றது. அத தன் மகன் எதிர பாக்குறாரு, அப்துல் ரஹ்மான் பாக்குறாரு, முன்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நின்று போர் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, தீனுக்காக, ரசூலுல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக, குர்ஆனுக்காக அவர் போர் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பையன் பாக்குறாரு, நம்ம அத்தா தானே, நம்ம அத்தா எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு என்ன பண்றாரு, ஒதுங்கி போயிடுறாரு. அவர் பின் இஸ்லாத்துக்கு வந்துட்டு அவர் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாரு, அபூபக்கரை பார்த்து, என் தந்தையே, நான் ஒரு காலத்துல போர்க்களத்துல இருந்தோம், பதில் போர்க்களத்துல. அந்த போர்க்களத்துல நான் எதிரி அணியில இருந்தேன், நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய அணியில இருந்தீங்க. அந்த நேரத்தில் உங்களை கொல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, உங்களை கொல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, இருந்தாலும் நான் அத்தான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறார். அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த வசனம் அருளப்பட்டது என்று தஃசீர் எழுதுறாங்க. இப்னு கஸீர்ல என்ன எழுதுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தன் மகனை பார்த்து சொல்றாரு, என் அருமை மகனே, அந்த நேரத்தில் உன்னை நான் பார்த்திருந்தால், அந்த நேரத்துல நான் உன்னை பார்த்திருந்தால் நான் உன்னை வெட்டி இருப்பேன், உன்னை நான் கொலை செய்திருப்பேன். ஏன், எனக்கு அல்லாஹ்வோட தூதருக்கு முன்னாடி பெரியவன் அல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னாடி என் பிள்ளை பெரியதல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீ எனக்கு பெரியவன் கிடையாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எனக்கு பெருசு. அந்த நேரத்தில் எதிரணியில் இருந்தனால என் மகனே அப்படிங்கிறத விட்டு இருக்க மாட்டேன், ஒன்னு வெட்டி இருப்பேன் அப்படின்னாங்க. இதை மையமாக வைத்துத்தான் 58வது அத்தியாயத்துடைய 24வது வசனம் அருளப்பட்டதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசுறாங்க. அடுத்து அவரே இன்னொரு வரலாறு சொல்றாரு. என்ன வரலாறு தெரியுமா, இன்னொரு சகாபி, அவரு தன்னுடைய தந்தையோ போர்க்களத்தில் இருக்கார், இதே பதில் போர்க்களம். அது போர்க்களத்தில் இருக்கும்போது தந்தை அவர் வசமாக கிடைக்கின்றார், அவரை வெட்டி விடுகின்றார். அவருக்காக அருளப்பட்ட வசனம் என்று இந்த வசனம் பேசப்படுகின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக எல்லா சகாபாக்களாலும் ஒரு விஷயத்தை ஒற்றுக்கொள்கிறார்கள். யாரு, ஒரு சகாபி. அந்த சகாபி என்ன செய்யறாருன்னா, பத்ர் போர்க்களத்துல போர் நடந்துட்டு இருக்குது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்துல போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் இஸ்லாத்தில் இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே போர் செய்து கொண்டிருக்கிறார். எதிரணியில் இருப்பவர் யாரு, அவருடைய சகோதரன். எதிரணியில் இருப்பவர் அவருடைய சகோதரர் இருக்கிறார். முஸ்லிம் படை அவரை பிடித்து விடுகின்ற, கைதியாக்க பிடித்து விடுகிறார். அவர் அன்சாரி தோழர் என்ன செய்யறாரு தெரியுமா, முஸ்அப் ரலியல்லாஹுடைய தம்பிய சகோதரனை ஒரு தூண்ல கட்டி வைக்கிறாங்க. அந்த நேரத்துல முஸ்அப் ரலியல்லாஹு போறாங்க, போகும்போது சொல்லுகிறார், அவரை நல்லா கட்டி வைங்க. ஏன் தெரியுமா, அவருடைய தாயார் பெரிய கோடீஸ்வரியா இருக்கிறார், நிறைய மீட்பு பணியை கொடுத்து பொருளாதாரம் கொடுத்து அவர் மீட்டுவாரு, அது நல்லா கட்டி வைங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப முஸ்அப் ரலியல்லாஹு பார்த்து அந்த சகோதரர் சொன்னாராம், இல்லையா அநியாயமா இருக்கு, நான் தம்பி இல்லையா, நான் உன்னோட தம்பி கிடையாதா,
என்னை பார்த்து இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லுகிற போது முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களா, நீ எனக்கு சகோதரன் கிடையாது. யார் சகோதரன் தெரியுமா? இதோ அன்சாரி தோழர் உன்னை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாரு, அவர்தான் என்னுடைய தோழர், என்னுடைய சகோதரன் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தன்னுடைய தம்பியை கூட தன் சகோதரனை கூட அவர் வெறுத்து ஒதுக்கினார். அதற்காக அருளப்பட்ட ஒரு வசனம் தான் என்று இந்த 3 வரலாறுகள் இந்த சம்பவத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அருளினான் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். அது 3மே என்னது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, தன்னுடைய கொள்கைக்காக, மறுமைக்காக, இஸ்லாத்துக்காக, அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசித்தார், ஒருவர் வெறுத்தார். இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அருளியதாக தன்னுடைய வரலாற்று சான்றுகளிலே நாம் பார்க்கின்றோம். அப்ப நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? ஒருவரை நேசிக்கிறதா அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், ஒருவரை வெறுக்கிறதா அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இப்படி வெறுத்தம் சொன்னா நாளைக்கு மறுமையினாலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசனுடைய நிலை நமக்கு கிடைக்கும். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொர்க்கத்தை அப்படி எட்டி பார்த்த மேல சொர்க்கத்தை பார்க்கிறேன், ஒரு கொஞ்சம் பேரு அந்த சொர்க்கத்துல உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறாங்க, உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்ப கேட்ட மலக்குமார்கிட்ட, யாரு இவங்க? நபிமார்கள் எல்லாம் இவங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு, சகீதுகள் எல்லாம் இவங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இவ்வளவு உயர்வான ஒரு இடத்துல இருக்கிறாங்களே, இவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுவாங்க, மலக்குமார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க யாரு தெரியுமா? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக ஒருவர் நேசித்தார்கள், அல்லாஹ்வுக்காக ஒருவர் வெறுத்து ஒதுக்கினார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற பெரிய தர்ஜாத்து, பெரிய பதவி, பெரிய இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய உயர் பதவிதான் நபிமார்களுக்கு மேல, உயிர் தியாகிகளுக்கு மேல, எல்லா அடியார்களுக்கு மேல அவர் சிறந்து விளங்குகிறார்கள். அவங்க யாரு? இந்த உலகத்துல வாழும் போது எனக்கு பிரியவனாக இருக்கலாம், நேசத்துக்குரியவனாக இருக்கலாம், ஆனாலும் அல்லாஹ் வெறுக்க சொல்லிட்டானா வெறுப்பான், அல்லாஹ் நேசி சொல்லிட்டானா நேசிப்பான். ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதை கேள்விப்பட்ட சம்பவம் தான். அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காக எப்படி கட்டுப்பட்டாங்கிறதுக்கு ஒரு வரலாற்று சான்று பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதல் கலீஃபா, அவருடைய மகள் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய தாய். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு மீது ஒருவர் என்ன செய்யற? அவதூறுகளை பரப்புகிறார், அவதூறுகளை பயங்கரமா பரப்பி விடுறாரு. அவரு சகாபி தான், ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பிட்டாரு, ஆபாசமான ஒரு வரலாற்றை பரப்பி விடுகின்றார். அது மக்காமா நகரம் பூரா, மதுரமா நகரம் பூரா அப்படி சுத்திட்டு வருது, பல வருது, ஊரே பரவியாச்சு. இது யாருன்னு அல்லாஹ் தஆலா கொஞ்ச நாள் பின்னாடி வகி அறிவிக்கிறான். உங்கள் இருந்த ஒருவர் தான் இவர் அந்த அவதூறை பரப்பினாரு சொல்லி ஒரு சகாபியோட பேரை சொல்லி அல்லாஹ் தஆலா வந்து என்ன பண்ணிட்டான்? வகி அறிவிச்சுட்டான், கண்டுபிடிச்சாச்சு இவர் தான். எப்படி இருக்கும்? தன் மகன் மேல ஆயிஷா மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க. அது ரசூலுல்லாஹ் வந்து நம்ம நேசித்து திருமணம் பண்ணிய ஒரு மனைவி யாரு? ஆயிஷா அவங்க. அதனால அவதூறு பரப்புறாங்க, ஊரெல்லாம் நாடி கிடக்குது, மோசமான ஒரு செயலை வச்சு அவதூறு பரப்பியாச்சு. எப்படி இருக்கும்? ஒரு தந்தைக்கு எப்படி மனசு நொந்து இருக்கும்? என்னடா இது இப்படி அவதூறு பரப்புறாங்களே. அது யாருன்னு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அவரை வளர்த்தி கொண்டிருப்பவர், அவர்தான் அவர் சோறு போடுறவர், அவர்தான் பொருளாதாரம் கொடுக்கிறவர். அபூபக்கர் தான் அவர் வந்து வளர்த்திட்டு இருக்கிறாரு, அவருடைய பொருளாதாரத்தை அவர் கொஞ்சம் கொடுப்பாரு. அப்படி இருக்கக்கூடியவரு ஆயிஷா ரலியல்லாஹு மேலேயே அவதூறு பரப்புறாரு. அப்ப ஒரு சமதம் இருக்கிறாங்க, எங்கிட்டயே வாங்கி சாப்பிட்டு, எங்கிட்டயே வாங்கி எல்லாம் சாப்பிட்டு போட்டு என் மகள் மீதே நீ அவதூறு பரப்புவியா? என் மனைவி மீத என்னுடைய மகள் மீதே நீ அவதூறு பரப்புவியா? நான் உனக்கு இன்னும் எதுவுமே செய்ய மாட்டேன், உனக்கு எதுவுமே தரமாட்டேன், என்னை விட்டு ஒதுங்கிப்போ அப்படிங்கிறாங்க. அது நியாயமானதானே? ஒரு தந்தை பேச நியாயமானதானே, தப்புன்னு கிடையாதுல்ல. ஆனா அல்லாஹ் ஒரு வசனம் திறக்கிறான் பாருங்க. என்ன அபூபக்கரை குறித்தால் அவர் சொல்லிருக்க, நபியே நீங்க சொல்லுங்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில்
இஜரத்து பண்ணி வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதை இஜரத்து பண்ணி வந்ததுனால அவர் சில தவறுகளை எல்லாம் மன்னித்து விட்டால், நீங்கள் தர்மம் செய்வோம் என்று சொல்லி செய்து கொண்டிருந்தீர்களே அதை நிப்பாட்டுவோம் என்று சொல்லாதீர்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்க விரும்ப மாட்டீங்களா? அதே மாதிரி அவங்க மன்னிச்சிருங்க அப்படி நல்ல ஒரு வசனத்தை இறக்குறான். விலங்கு மாமனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஏன் அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, இதோ இந்த அபூபக்கர் சொர்க்கத்துக்குரியவர் என்று முதலாவது சொன்னாங்களே. ஏன் சொன்னாங்க தெரியுமா? இந்த பண்பு தான் அவங்க சொர்க்கவாதியா. என்ன சொன்னாங்க? தன் மகள் மீது அவதூறு பரப்பி இருக்கிறாரு, ஊரெல்லாம் அவதூறு பரப்பி நாரி கிடைக்கின்றது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், நீ அவருக்கு உதவி செய்யி. நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? யாரு சொன்னா செய்ய மாட்டான், யார் சொல்ல செய்ய மாட்டேன். என் மகன் மீது அவதூறு பரப்பி இருக்கின்றார், இவருக்கு எப்படி பண்ண முடியும் கேட்டிருப்போமா இல்லையா? அபூபக்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? நான் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் மேல என்னோட மகள் மீது அவதூறு பரப்பி இருந்தாலோ அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? அல்லாஹ் இவருக்கு உதவி பண்ண சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு வேணும், அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு வேணும், அல்லாஹ்வுடைய பாசம் எனக்கு வேணும். அதனால என் மகள் மீது அவதூறு பரப்பி இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்பதற்காக நான் அவருக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்கள். சொல்றாங்க, அவர்கள் எப்படியாப்பட்டவங்க? அல்லாஹ்வுக்காக ஒருவர் நேசித்தார், அல்லாஹ்வுக்காக ஒருவர் வெறுத்தார், இதற்காக அல்லாஹ் அவளை சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். அப்ப இந்த உலகத்துல நம்ம எதுக்காக இருந்தாலும் சரிங்க, எந்த பண்புடையதா இருந்தாலும் சரி, ஒண்ணு வெறுக்கிறோமா அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும், ஒண்ணு நேசிக்கிறோமா அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னா நாளை மறுமை நாளில அல்லாஹ்வுடைய அந்த அரசினுடைய நிலை நமக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் நிறுத்திக் கொள்கின்றாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொன்னாங்க. சொல்ல ஒருவருக்கு நீங்க உபகாரம் செய்றீங்கன்னா அல்லாஹ் கொடுக்க சொல்லிட்டா கொடுத்துடணும், அல்லாஹ் கொடுக்க கொடுக்க கூடாது, இதான் நேசம். அப்படி யார் செய்யறாங்களோ அவங்க நல்லா நினைக்கிறான், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். இதை குறித்து அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பாசத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அவர்கள் உதவி செய்வார்கள். எப்படியாப்பட்ட நேசம் பாருங்க. நம்ம ஒருத்தர் உதவி செய்யறதா இருந்தாலும் கூட என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக நேசமா இருக்கணும், அல்லாஹ்வுக்காக குறுக்குறிவராக இருக்கணும். அதே மாதிரி சொல்றாங்க, யாரிடத்துல 3 பண்புகள் வந்து விட்டதோ அவர் முழுமையாக ஈமான் கொண்டவரா இருப்பார். ஒண்ணு அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறது, இது ஒரு வகை. இரண்டாம் வகை என்ன? அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ் வெறும் ஒரு வகை. இரண்டாம் வகை என்ன தெரியுமாங்க? மிக முக்கியமானது. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார், தன்னுடைய வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், வர்றாரு, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு. வந்து பார்த்தா நமக்கு எந்த உபகாரமும் இல்லை, யாருமே 10 பைசா கொடுக்கல. அவர் அங்க எப்படி இருந்திருப்பாரு? அவருடைய மதத்தில் இருக்கும் போது, அவர் கொள்கையில் இருக்கும் போது, அவருடைய மார்க்கத்தில் இருக்கும் போது எப்படி இருந்திருப்பாரு? ராஜ வாழ்க்கை, ரூமு, சொந்த வீடு, தன்னுடைய வாகனங்கள் வசதியோடு வாய்ப்போடு இருந்திருப்பாரு. அல்லாஹ்வுடைய மார்க்க நினைச்சு நீங்க வருவாரு, எந்த ஜமாத்தும் கண்டுக்காது, என்ன மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? விரண்டு ஓடிடுவார்கள். அதான் அவருக்கு சொல்றாங்க, தன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு அதில் உறுதியாக இருந்து அல்லாஹ்வுக்காக யார் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? என்னுடைய சட்டை இருக்கு, நல்லா பட்டு புடவை, பட்டு சாரி வச்சிருக்காங்க வீட்டுல, அது நம்ம நெருப்புல போடுவோமா? வீட்டுல உயர்ந்த பொருள் ஏதாவது இருக்கு, அது நெருப்புல போட்டு எரிப்போமா? எரிக்க மாட்டோம். எப்படி நம்ம எரிக்க மாட்டோமோ அந்த மாதிரி அவர்கள் தன் இஸ்லாத்துக்கு வந்த பின்பு மீண்டும் தன்னுடைய பழைய மார்க்கத்திற்கு போவதை விரும்ப மாட்டார்கள். அவங்க அல்லாஹ்வுக்காக உலகத்துல வாழ்வாங்க.
அப்படி உலகத்துல நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கிறோம். சமீப காலத்துல நிறைய பார்த்திருக்கிறோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு சகோதரர், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவ மார்க்கத்தை மிக பிடிப்பாக வாழ்ந்தவர், MC முகமது சொல்லுவாங்க. சமீபத்தில் மறுத்தாயிட்டாரு. அவரு பைபிளோட வசனங்கள் எல்லாம் அப்படி தண்ணி வந்த பாடு அவருக்கு. பைபிள் வசனம் இருக்குல்ல, தண்ணி வந்த ஃபாஸ்டா இருந்தவர். அவரு பெரிய ஃபாஸ்ட். அவர் அப்படி வசனங்களை அப்படி இறைச்சிட்டு போவாரு. அப்படி அரிசி சிந்துற மாதிரி பைபிள் வசனங்கள் வரும். அந்த மாதிரி அவரை பேசலாம் கேட்டு இருக்கிறோம். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவங்க குழுவுல இருந்து சவுதிக்கு போறாரு. எதுக்கு? கிறிஸ்தவ மார்க்கத்தை பரப்புவதற்காக. கிறிஸ்தவ மார்க்கத்தை பரப்புவதற்காக சவுதிக்கு போறாரு. அங்க போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி கிறிஸ்தவ மார்க்கத்தை கொண்டு வந்ததற்காக நேரக்கு அங்க சவுதி போயிட்டாரு. அங்க போனா இவருடைய மனதை இஸ்லாம் வென்று விடுகின்றது. இவரோட மனச இஸ்லாம் வென்று விடுகின்றது. அங்க கிறிஸ்துவ மத போதிக்கு போனவரு வரும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வராரு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வுக்கு தோழர் யாரும் இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வோட தோழர், வேற யாரும் சொல்லி அவர் அங்கிருந்து வர்றாரு. வந்து பார்த்தா பெரிய கோடீஸ்வரர், நாகர்கோவிலே வந்து பெரிய வசதி வாய்ப்போடு இருந்தவர். இன்று வரை அவருடைய வீடுகள் இருக்குது, இன்று வரை அவருடைய சந்ததிகள் இருக்கிறாங்க. அவர் எந்த உதவியும் அவர் கிடையாது. 2 நாளைக்கு அவரை பத்தி நான் பேசிட்டு இருந்தோம், நானும் சாரும் பேசிட்டு இருந்தோம். எந்த உதவியுமே இல்லை. அவர் சொன்ன ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? அதான் நம்முடைய உள்ளத்தில் எழுத வேண்டிய வார்த்தைகள், உள்ளத்துல மனப்பாடம் பண்ண வேண்டிய வார்த்தைகள். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடைசி காலம், சோத்துக்கு போற வழி இல்லை. அவர் விட்டா உறவினர் வர்றாங்க, பாரு என்னோட மதத்துக்கு திரும்பி வந்துரு, கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துரு, உனக்கு எல்லாமே தரோம், என்ன சொத்து இருக்குது அதை போக தர்றோம், வச்சுக்கோ. ஆனா என்ன பண்ணும்? இஸ்லாத்துல இருந்துட்டு நீ வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஈமான் கொண்டவங்க என்ன பண்ணிருப்பாங்க? என்னடா இது, இந்த சமூகமும் கண்டுக்க மாட்டேங்குது, ஜமாத்தும் கண்டுக்க மாட்டேங்குது, ஏகங்களும் கண்டுக்க மாட்டேங்குது, பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணிருப்பாரு? போயிருப்பாங்களா இல்லையா? அவர் சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்துக்கு வந்தது இந்த இஸ்லாமிய சமுதாயத்திடத்துல கூலி வாங்குவதற்காக அல்ல. இஸ்லாத்துக்கு வந்தது இஸ்லாமிய சமுதாயத்திடத்துல, தலைவர்களிடத்துல, இயக்கத்திலே, ஜமாத்திடத்துல நான் கூலி வாங்க வரவில்லை. நான் எதிர்பார்த்து வந்தது என்னோட ரப்பரத்துல கூலி வாங்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசி வரை ஏழையாக ஈமானோடு மரணித்தார்கள் என்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறது. சொன்னா இதாங்க நேசம், இதான் பாசம், இதான் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. இப்படியாப்பட்ட அன்பு, இப்படியாப்பட்ட பாசம் யாருடைய உள்ளத்துல வருகின்றதோ அவங்களுக்கு தான் நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அரசோட நிலையில் கிடைக்கும். அதுக்கான தயார் நிலையில நம்ம இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவம். ஒரு போர் நடக்குது. போர்ல ரசூலுல்லாஹ் விட்டு போய் நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. உஹது போர்க்களத்துல பயங்கரமான இழப்பு ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைக்கப்பட்டது. அது உஹது போர்க்களத்துல நிறைய சஹாபாக்கள் பெருசு ஓடுறாங்க, விட்டுட்டு ரசூலுல்லாஹ் தனியா நிக்கிறாங்க. ஒருத்தர் ஓடி வர்றாரு. யாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓடி வர்றாரு. பின்னாடி கொஞ்சம் அந்த அம்பு வில்லெல்லாம் எடுத்து போட்டு ஓடி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட தூதரே நீங்க எந்திரிக்காதீங்க, அப்படியே உட்காருங்க, அல்லாஹ்வோட தூதரே நீங்க எந்திரிக்காதீங்க, அப்படியே உட்காருங்க. அதுக்கு ஓடி வர்றாரு. அபூ தல்ஹா யார் தெரியுமா? மக்கத்து குறைசிகளை போன்று போர் வீரர்கள் கிடையாது. மதீனாவாசிகள் எப்படி இருப்பாங்க தெரியுமாங்க? அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண தெரியும், கத்தி பிடிக்கலாம் தெரியாது, வீச்சலாம் பிடிக்க தெரியாது அவங்களுக்கு. அவங்க தெரிஞ்சது என்ன தெரியுமா? நல்லா விவசாயம் பண்ணுவாங்க, நல்ல அறுவடை செய்வார்கள், நல்ல இதான் அவங்களுக்கு தெரியும். அவர் ஓடி வர்றாரு. போர் தந்திரங்கள் இல்ல, போர் பயிற்சி இல்ல, கொஞ்சம் அம்புகளை தூக்கி போட்டு வில்ல எடுத்துட்டு ஓடி வர்றாரு. அல்லாஹ்வோட தூதரே நீங்க எந்திரிக்காதீங்க, ஏன் எதிரிகள் அம்புகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் மேல் பட்டு ஏதோ ஆய்வோடு நீங்க உட்காருங்க, அப்படியே உட்காருங்க சொல்லிட்டு ஓடி வர்றாங்க. வந்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வோட தூதரே என்னுடைய முதுகுக்கு நேராக, என் நெஞ்சுக்கு நேராக நீ நின்றுக்குங்க. அம்புகள் வருகின்ற போது அந்த அம்புகள் என்னை நோக்கி மட்டுமே தவிர உங்களை நோக்கி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? முதுகுக்கு பின்னாடி நிறுத்தி வச்சுட்டு அந்த அம்புகள் உடம்பு இப்படி போறாரு, இப்படி போறாரு. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க?
அந்த அபூஜஹல் பின்னாடி நின்று இருந்தவரு இப்படி தலையை எட்டி பாக்குறாங்க. அம்புகள் ஏதாவது வருதான்னு பார்க்கும்போது அல்லாஹ்வோட தூதரே உங்க தலையை அமுத்து கீழே அமுத்துங்க, ஏன் எதிரிகள் அம்புகள் வந்து கொண்டிருக்கிறது, உங்க தலைமையில் பட்டு விடும், நீ அப்படியே கீழே உட்காரு கையை வச்சு அமுத்துறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க அபூஜஹல் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, அபூஜஹாவே உன்னோட அம்புகள் அங்கே எறியுங்கள், இதோ இந்த அம்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பண்றாங்க கீழே இருக்க அம்புகளை எடுத்து அபூஜஹல் கொடுக்குறாங்க. போர் பயிற்சி இல்ல, அவருடைய நோக்கங்கள் என்னவா இருந்துச்சு, நான் இருந்தாலும் கூட, என் மீது அம்புகள் பாய்ந்தாலும் கூட, என் நெஞ்சுகள் திறந்தாலும் கூட, என் முகங்கள் கோரப்படுத்தப்பட்டாலும் கூட, என்னுடைய உடம்புகள் சல்லறையாக ஆக்கப்பட்டாலும் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நேரத்திலும் இழப்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்று சகாபாக்கள் முன்னின்று காப்பாத்தினான்னு சொன்னா, அதாங்க நேசங்கிறது, அதான் பாசங்கிறது, அதான் அல்லாஹ்வின் தூதர் மீது வைத்திருக்கின்ற அன்பு என்பது. இப்படினாலதான் சொன்னாங்க, இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அரசோட நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படியாப்பட்ட பண்புடையவர்களாக நாமும் வாழ்கிற போது அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து, அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்துல மரணித்து, அல்லாஹ்வுக்காகவே நாளை மறுமை நாளிலே அந்த உன்னதமான நபிமார்களோடு, சித்திகளோடு, சுகதாக்களோடு நாம் இருக்கின்ற நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தருவானாக. வாகிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 3 நபர்கள் இருக்கிறாங்க. அடிக்கடி வாய்ப்புகள் இன்ஷா அல்லாஹ் கிடைச்சுன்னு சொன்னா அடுத்த அந்த நபரை பார்த்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.